ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விஜூஸ் vlog. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோமோஸ் தாங்க. இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து இதில் வந்து பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், என்ன உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்து இறக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களோட உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதுக்கான மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு 1 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மோமோஸ் டிசைன்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான சூப்பரான மோமோஸ் எடுக்க. இது கூட நம்ம வந்து ரெட் சில்லி சாஸ் அப்புறம் மைனஸ் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணி நல்லா சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.